Example 4.10. If PQRS is a cyclic quadrilateral in which PSR equal to 70 degree and QPR equal to 40 degree, then find PRQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா என்னது? இந்த பியோடதையும் கியூவோடதும் ஆரோடது எஸ்ஸும் எதில் இருக்கும்? அந்த சர்க்கிளோட லைனில் தான் இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 4 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? சரி, அடுத்தது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிஎஸ்ஆர். அப்போது இது பி, இது எஸ், இது ஆர். அப்போ அதில் நடுவில் இருக்கிறதா ஆங்கிள், அதாவது எஸ் தான். பிஎஸ்ஆர் ஆங்கிள் பிஎஸ்ஆர் ஈக்குவல் டு 70 டிகிரி, அது நம்ம மார்க் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்தது என்னது? கியூபிஆர். அப்போ கியூபிஆர், அப்போ கியூபிஆர் இங்கே இருக்குது இல்லைங்களா? இங்கே பாருங்கள், கியூபிஆர். அப்போ கியூபிஆர் எவ்வளவு? 40 டிகிரி. அது நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அந்த பி நடுவில் இருக்கிறத ஆங்கிள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க? பிஆர்கியூ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிஆர்கியூ எவ்வளோ வரும் அப்படின்னம்னா, இப்போது இதை வச்சு டயக்ராமில் பிக்யூஆர் இஸ் அ சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல் இல்லையா? ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் டு பி ஆன் லைன் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதை தான் சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல் நம்ம சொல்கிறோம். கிவன் பிஎஸ்ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பிஎஸ்ஆர் ஈக்குவல் டு 70 டிகிரி இல்லைங்களா? அப்போ பிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லும்போது பிஎஸ்ஆர் ப்ளஸ் பிக்யூஆர்னு என்ன இருக்குது? பி இது கியூ, இது ஆர், அது பிக்யூஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி. கரெக்டு தானே வரும் பாருங்கள். பிஎஸ்ஆர் அடுத்தது என்னது? ப்ளஸ் பிக்யூஆர். அப்போ செமி சர்க்கிள் மாரி தானே பாதி. இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு சேர்க்கும்போது குவாட்ரிலேட்ரல் வருது. அப்போ ஆப்போசிட் வெர்டெக்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஒரு சர்க்கிளில், இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் இது ஒரு ட்ரையாங்கிளாக வருது குவாட்ரிலேட்டரில். அப்போ பிஎஸ்ஆரோட வேல்யூ வந்து 70 டிகிரின்னு தெரியும் இல்லைங்களா? பிக்யூஆர் அவங்க கேட்குறாங்க. பிக்யூஆர் அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரெண்டுமே சேர்ந்தோம்னா எவ்வளவு? 180 டிகிரி வரும்னு நம்மளுக்கு தெரியும். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிக்யூஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் இந்த இடத்துல இது கொண்டு வந்தோம்னா 180லேருந்து 70 போச்சுன்னா பிக்யூஆர் ஈக்குவல் டு 110. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது? இது 110 வருது. அப்போது இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஈக்குவல் டு, அப்போது 3 ஆங்கிள்ஸ் தெரிஞ்சிடும். பியோட ஆங்கிளும் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஆரோட ஆங்கிளும் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் கியூவோட ஆங்கிளும் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? இப்போ எப்பயுமே நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது இப்படி பிக்யூஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எது சென்ட்ரலில் வருதோ அதுதான் இது கியூவோட ஆங்கிள் ஆகும். இங்கே நடுவில் ஆங்கிள் பிஆர்கியூ வந்தால் இந்த நடுவில் வந்திருக்கிறது தான் ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கியூபிஆர் அப்படின்னா பி. அப்போ பிஆர்கியூ இது 3 தான் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த இன்டர் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் வந்து இன்டீரியர் லெவலில் வருது ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு பார்த்துருக்கோம். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த என்ன வரும்? ஆங்கிள்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ பிக்யூஆர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ? 110 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ தானே கண்டுபிடிச்சோம். பிக்யூஆர் 110 போட்டாச்சு. பிஆர்கியூ தான் இருக்குது. கியூபிஆர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, கிவன் 40 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது இந்த கொடுத்துருக்கிறத இந்த 110ஐயும் இந்த 40யும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 115 கிடைக்கும். இது ஈக்குவலண்ட்டுக்கு அந்த பக்கம் 180ல் கொண்டு போகும்போது -150 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ 180லேருந்து 150 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 30 டிகிரி அப்படின்னு நம்மள இருக்கும். அதுதான் ஆங்கிள் பிஆர்கியூ அப்படின்னு சொல்லும்போது எது ஞாபகத்துக்கு வரணும்? நம்மளுக்கு பிஆர்கியூ இந்த ஆங்கிளை தான் நம்ம எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டாக தான் வரும் இல்லைங்களா? அப்போ 40 டிகிரி, இது 30 டிகிரி, 40யும் 30யும் எவ்வளோ வச்சு? 70. 70யோட 110 ஆட் பண்ணோம்னா 180. சம் ஆஃப் த 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வருதுங்களா? இப்போது இப்படி தான் நம்ம கணக்கை போட்டு அழகாக பிரித்து போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிதல் வரும். அவங்க கேட்டிருக்கிறது பிஆர்கியூ தான் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. அப்போ பிஆர்கியூவில் ஒரு ஆங்கிள் ஆல்ரெடி இருந்தது, அதுக்கப்புறம் இந்த கியூன்ற ஆங்கிள் கண்டுபிடிச்சோம், பிக்யூஆரை கண்டுபிடிச்சோம், அது 110 கிடைச்சது. அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சோம்? அடுத்தது என்ன செஞ்சோம்? பிஆர்கியூவை கண்டுபிடிக்கிறோம். அப்போ சம் ஆஃப் த 3 சைட்ஸ் ஆஃப் த ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சு போட்டு பார்க்கும்போது இதுவும் தெரியும். இது 110, இது 140.
இப்போ 110 140 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 115 கிடைக்குது. 150லேருந்து 180ல் லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 30 டிகிரி கிடைக்கும். அது பிஆர்கியூ அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். புரியுது இல்லைங்களா?